இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக சாஃப்டாக கோதுமை ரவை பணியாரம். 1 கப் கோதுமை ரவை, 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அதோட 1 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட்டு, மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இதை 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. பணியாரக்கல் சூடானதும் ஆயில் தடவிட்டு இப்போ இதில் இந்த மாவை ஊற்றிடலாம். இதை 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான, ஹெல்த்தியான, சாஃப்டான கோதுமை ரவை பணியாரம் ரெடி. இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சமாக மாவு அரைச்சி ஒரு 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரெசிபியே நிறைய இருக்கும்போது எதுக்கு மாவை நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க? இந்த மாதிரி பணியாரத்தை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னராகவும் கொடுக்கலாம். ரொம்பவே ஸ்மூத்தான பணியாரம். ட்ரை பண்ணி பாருங்கள்.